ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மால்திஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஆனியன் பக்கோடா. இது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மால்திஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஆனியனை நீட்டாக கட் பண்ணி போடுங்க. இதில் நம்ம ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பக்கோடான்றதுனால கறி லீவ்ஸ் கொஞ்சம் கூட இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் 5-6 பச்சை மிளகாவை நல்லா மைன்யூட்டாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இது மேலேயே ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற காரத்துக்கு நான் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெங்காயம் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், சீரக பொடியை ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை ஆட் பண்ணுறேன். கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடரையும் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஜிஞ்சர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலி ஐட்டம் சாப்பிடும்போது ஜிஞ்சர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஃப்ளோர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக இதில் 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இந்த கடலை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா இது மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப அந்த மாவு பிசுப்பாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு விடுங்க. தண்ணியும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா பக்கோடா வாட்டரியாக போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போது நம்ம ஒரு அகலமான வானல் எடுத்துப்போம். வானல் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு வானல் காஞ்சோடனே நம்ம இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை இதில் ஆட் பண்ணுவோம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க எண்ணெயில். ரொம்ப சேர்த்து இருந்தால் நம்ம திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் போட்டு வெங்காயத்தை போட்டு விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணோடனே டர்ன் பண்ணி விடுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் பக்கோடா பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை அழகாக சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பி, ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.
என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.